ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ரீசார்ஜ் ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபேஸ்புக்கில். அதாவது ஜியோவோட 1 இயர் பேக்கை வந்து 400 ரூபாய்க்கு தராங்களாம். அந்த மாதிரி ஒரு போட்டு ஒரு இது வருது. கீழே வந்து கெட் ஆஃபர் கொடுக்க சொல்லியிருக்கானுங்க. ஆஃபர் கொடுத்தேன்னா அது வந்து நார்மல் ஜியோவோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பேஜ் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் எப்போ ஜியோவில் யூஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இது எதுவுமே ஓப்பன் ஆகாது. அது வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா நார்மல் லாஸ்ட் ஹவர் ஆஃபர் அந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு 399 ரூபாய்க்கு 1 இயர் பேக்கு, 2 GB பிளான், அந்த மாதிரி எல்லாமே ஜியோவில் காட்டுற மாதிரியே ஒரு ரீசார்ஜ் பிளான் காட்டியிருப்பாங்க. ரேட்டு மட்டும் வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வர்றது வந்து நீங்கள் போய்ட்டு அந்த ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா நார்மல் இந்த கூகுளில் வர மாதிரியே நார்மல் அந்த ஜியோவில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் இது மூலமாக ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு காட்டும். ஜிபே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜிபேயில் போய்ட்டு நீங்கள் எப்போ போல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த 399 ரூபா வந்துடும். நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நேராக இந்த பேஜை க்ரியேட் பண்ணவனுக்கு போயிடும். உங்களுக்கு எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி வர்ற லிங்க் எதுவுமே டச் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் காசுங்கிறது காசு தான். தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை இழக்க வேண்டியதில்லை. அதனால் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் டச் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். நீங்களும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண சொல்லி. தேங்க்யூ.